வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். சற்றுமுன்பு வெளியான மிக முக்கியமான தகவல், கனமழை எச்சரிக்கை. நாளை பார்த்தோன்னா ஒரு 14 மாவட்டத்தில் கனமழை வெளுத்து வாங்க போகிறது. ஸோ அதன் அடிப்படையில் நாளை 14 மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. சற்றுமுன்பு தமிழக அரசு தீவிர ஆலோசனை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகிருக்கு. ஸோ இப்போ புதிய காற்று தாழ்வு மையம் நாளை, அதாவது அக்டோபர் 24ஆம் தேதி உருவாகிருக்கு. அதன் விளைவு காரணமாக நாளை எந்தெந்த மாவட்டத்திற்கு பள்ளி கல்லூரிக்கு விடுமுறைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காத மாணக்கராசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க. சற்றுமுன்பு வெளியான மிக முக்கியமான தகவல், நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையா? ஸோ அதன் அடிப்படையில் தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை உருவாகிறது. இதில் பார்த்திங்கன்னா புயல் சின்னம் உருவாகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மழை பார்த்திங்கன்னா தொடர்ந்து பெய்யும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் கிடச்சிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் இதனால் நாளை கோவை, நீலகிரி, ஈரோடு, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் கனமழை அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு. இதன் எதிரொலியாக இந்த மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இருப்பினும் மாவட்ட ஆட்சியர்கள் தான் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை பார்த்தீங்கன்னா வெளியிடுவாங்க. ஸோ மழையை பொறுத்து தான் இந்த விடுமுறையா இல்லையாங்கிற மாதிரி தெரியும் ஒரு நாளைக்கு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது நமக்கு 14 மாவட்டத்தில் நாளை கனமழை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஊடகத்தில் தகவலும் கிடைத்திருக்கின்றது. 14 மாவட்டத்தில் மழைக்கு வாய்ப்பு, கனமழை. சென்னை முதலிடத்தில் இருக்குது. செங்கல்பட்டு, திண்டுக்கல், காஞ்சிபுரம், கரூர், புதுக்கோட்டை, கன்னியாகுமரி, சிவகங்கை, தென்காசி, தஞ்சாவூர், திருவள்ளூர், திருச்சி, வேலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் இன்று இரவு 10 மணியிலிருந்து நாளை வரை பார்த்தீங்கன்னா தொடர் கனமழை வெளுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த இடத்துல நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்க அதிகமாக உள்ள வாய்ப்பு எந்த மாவட்டம்னு பார்த்திங்கன்னா நீலகிரி முதல் இடத்துலையும், 2வது இடத்துல ஈரோடு, 3வது திருப்பத்தூர், 4வது வேலூர், 5வது இடத்துல ராணிப்பேட்டை. ரெட் அலர்ட்டுமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு 14 மாவட்டத்தில் கனமழை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்டில் விடுமுறையே இல்லையான்னு சொல்லி நீங்கள் தொடர்ந்து அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத மாணக்கராசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் முன்னுரை தொடரான அப்டேட்டு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா புதிய புயல் சின்னம் உருவாகிறதுனால கண்டிப்பாக பள்ளி கல்லூரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர்கள் விடுமுறை தொடர்பான செய்தி குறிப்பாக எதிர்பாராதமாக வெளியிடுவாங்க. ஸோ இன்றைக்கி என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா நாளை பள்ளி கல்லூரிக்கு விடுமுறை அறிவிக்கிறாங்கன்னு சொல்லி அந்த அப்டேட் தெரிஞ்சுக்கிறது தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ இம்பார்ட்டன் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள் வைங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இப்போ ஹெவி ரெயின் ரிலேட்டடாக லேட்டஸ்ட்டாக வெளியான அப்டேட்டை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த அப்டேட்டை உங்களுக்கு 1 by 1 வரும். அந்த அப்டேட்லாம் வரணும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ இதான் அப்டேட்டு. தேங்க்யூ.